Hi friends, welcome to Viji's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழி பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க தவறாம பார்க்க முடியும். குழி பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவையானதை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலை கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து 3 நாள் ஆகுது அரைச்சி இட்லிக்கு மாவு அரைச்சிது. ஸோ அந்த மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே பச்சையாக நீங்கள் ஆட் பண்ணி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து இது வதக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இது லைட்டாக வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் வந்து வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆனியன் லைட்டாக வதங்கிடுச்சு. ஸோ ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். நீங்கள் பச்சையாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வதக்கிட்டு ஆட் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் மாவில் நம்ம கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மாவில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்துக்கலாம். இது கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து குழிப்பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவில் நீங்கள் வந்து முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டை வந்து இதில் ஊற்றிட்டு அதையும் கலந்து நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் வரும். குழிப்பணியாரம் பேனில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் இல்லைனா நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாவு வந்து எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது மேலே நெய் இல்லைனா ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஹீட் ஆகி ரொம்ப வந்து அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருகிடும். இப்போ 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு கருகாமல் இந்த மாதிரி லைட்டாக தான் செவந்து வரும். எனக்கு வந்து முட்டை ஆட் பண்ணி பண்ணோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எக் ஆட் பண்ணி பண்ணோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எக் வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எக் ஆட் பண்ணி பண்ணுங்கள். இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதால நான் எக் ஆட் பண்ணலை. புரட்டாசி மாதம் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக குழிப்பணியாரம் பண்ணுறேன்னா எக் ஆட் பண்ணி தான் பண்ணுவேன். இப்போ அகைன் வந்து 2 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துங்கிற ஃபீட்பேக் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.